ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பணத்தை வெளியில் எடுக்கும் போது ஒரு கருவி தான் இந்த எஸ்டபிள்யூபி. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறையில் பணத்தை முதலீடு செய்யும் வசதி மட்டுமல்ல, லாபத்தை வெளியே எடுக்கும் வசதியும் உண்டு. எஸ்டபிள்யூடிபி என்பது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது ரிவர்ஸ் எஸ்ஐபி. நம் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஃபண்டில் மாற்றுவது எஸ்ஐபி. அதுவே நாம் முதலீடு செய்து வரும் ஃபண்டுகளில் இருக்கும் யூனிட்டுகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் விற்று அந்த பணத்தை நம் வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொள்வது எஸ்டபிள்யூபி. ஓய்வுக்கு பிறகு வருமானம் இல்லாத நிலையை சமாளிக்க உதவுகிறது. லம்சமாக எடுக்காமல் படிப்படியாக எடுத்தால் வரி சுமை குறையும். இப்போ எஸ்டபிள்யூபினா என்னென்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ நீங்கள் ஒரு 30 வயசில் மாதம் ஒரு 5000 ரூபா போடுறீங்க, 45 வயசில் 1 கோடி ரூபா, 60 வயசில் உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துருச்சு. அப்போ அந்த 60 வயசில் நீங்கள் 1 கோடியை மொத்தமாக எடுக்க விரும்பாமல் மாதம் எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும், இல்லை மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் 10 வருஷத்துக்கு ஸ்டாண்டர்டாக 1 லட்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் அக்கௌண்ட்லேருந்து. அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒரேடியாக 1 கோடி விற்றீங்கன்னா அது நீங்கள் திரும்ப முதலீடு பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போது 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு 1 லட்சம் மட்டும் போதும்னா 1 லட்சத்தை மாதம் 3 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. மிச்சம் 99 லட்சத்துக்கான பங்குகள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ என்னென்னா பங்குகள் ஏற ஏற இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்கள் போகும்போது இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதான் எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது எப்படின்னா ரிவர்ஸ் எஸ்ஐபி. 1 கோடி ரூபா நிப்பாட்டியதுக்கப்புறம் மாதம் 1 லட்ச ரூபா சொன்னாலும் உங்களுடைய என்ஏவி யூனிட்ஸ் அதில் இருக்கும். ஒரு 10,000 யூனிட்ஸ் இருக்குன்னா அதில் மாதம் ஒரு 100 யூனிட்ஸ் நீங்கள் விற்று 1 லட்ச ரூபா வருதுன்னா மிச்சம் இருக்கிற 9,900 யூனிட்ஸ்கள் அதில் இருக்கும். அது கண்டிப்பாக விலை ஏறிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு பார்க்குறீங்க. இது எப்படி சொல்கிறதுக்குன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் யூனிட்டுகளை விற்று மித்தர்களை ஃபண்டில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஓய்வுக்கு பிறகு வருமானம் இல்லாத நிலையை சமாளிக்க முடியும். எப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது. நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் நல்லபடியாக இருக்கணும்னா எஸ்டபிள்யூபி ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவே 1 கோடி ரூபா மொத்தமாக எடுத்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதுவே படிப்படியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரி குறைவு. இதுதான் எஸ்டபிள்யூபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.